Hi friends, welcome back to our channel. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து சத்தியமங்கலம் போகிற இந்த மெயின் ரோட்டில் பார்த்தீங்கன்னா கோவில்பாளையம்ன்ற லொக்கேஷனில் வந்து நாங்கள் இப்போ ஒரு 20 ஏக்கர்ஸில் ஒரு டவுன்ஷிப் ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்டை பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க ஒரு இன்ட்ரோ போட்டு வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்மளோட ப்ராஜெக்டோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து சத்தியமங்கலம் போகிற இந்த மெயின் ரோட்டில் இருந்து நல்லா டெவலப் ஆகிட்டு இருக்க இந்த கோவில்பாளையம் லொக்கேஷன்லேருந்து நம்மளோட ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 2லேருந்து 3 கிலோமீட்டரில் நீங்கள் ரீச் பண்ணுற டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்கு. அண்டு நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்டை ஒரு 20 ஏக்கர்ஸில் ஒரு டவுன்ஷிப் ப்ராஜெக்டாக வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அண்டு இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து நம்ம மெயின் ரோட்டில் வந்து நம்ம அமைச்சிருக்க ஒரு என்ட்ரன்ஸ் ஆர்ச் தான் நீங்கள் பார்க்குறீங்க. இந்த ரோடு பார்த்தீங்கன்னா கோவில்பாளையத்துலேருந்து கருவலூர் போகிற மெயின் ரோடு. அண்டு இந்த மெயின் ரோட்லேயே பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ராஜெக்ட் வந்து அமைச்சிருக்கு. அண்டு இப்போ பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் ஆர்ச் ஒர்க் வந்து போயிட்டு இருக்கு. இது பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராஜெக்டோட 2வது என்ட்ரன்ஸ். அண்ட் இந்த என்ட்ரன்ஸுமே பார்த்தீங்கன்னா நல்ல கிராண்டான வெல்கம் ஆர்ச் தரதுக்காண்டியே நாங்கள் வந்து ஒர்க் வந்து பண்ணிகிட்டு இருக்கோம். நீங்கள் இப்போ நம்ம லேஅவுட்டுக்குள்ளே இருக்கிறது தான் பார்க்குறீங்க. இப்போ ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் வால் ஒர்க் வந்து நாங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இப்போ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரோடு ஒர்க் வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இது இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரீ லான்ச்சிங்கிற ஒரு கான்செப்டில் வந்து நாங்கள் லான்ச் பண்ணுறோம். இது என்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் ப்ரீ லான்ச்சிங்கில் ஸ்டார்ட் பண்ணும்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா நார்த் அண்ட் ஈஸ்ட்டு அண்டு 40 ஃபீட் 33 ஃபீட் அந்த மாதிரி சைஸ்லையும் உங்களுக்கு தார் ரோடு வந்து முன்னாடி இருக்க மாதிரியும் சைட்ஸ் வந்து வேகன்சி நிறையா இருக்குது. ஏன்னா ஒரு சில கஸ்டமர்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரீ லான்ச்சிங்கில் புக் பண்ணுறதுக்கும் ஆசைப்படுவாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே நார்த் அண்ட் ஈஸ்ட் ஃபேஸிங் பிளாட்ஸு அல்லது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னாடியே வர்ற மாதிரி இல்லை பெரிய ரோட்டில் வர்ற மாதிரி அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க சாய்ஸ் பண்ணுற லெவலுக்கு தான் ப்ரீ லான்ச்சிங்கில் வந்து சைட்ஸ் வந்து வேகன்சி நிறையா இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து 20 ஏக்கரில் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்க ப்ராஜெக்ட்டு. அண்டு ப்ராஜெக்ட் நேம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிராண்ட் மீடோஸ்ன்னு சொல்லிட்டுன்ற ப்ராஜெக்ட் நேம் வந்து நாங்கள் கொடுத்துருக்கோம். அண்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து டோட்டலாக வந்து 390 வந்து பிளாட்ஸ் வந்து அமையுதுங்க. அண்டு இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்த் அண்ட் ஈஸ்ட் ஃபேஸிங்லேயும் இப்போ சைட்ஸ் வந்து நிறைய வேக்கன்சி இருக்குது. அண்டு இதில் வந்து சைஸஸ் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா மினிமம் வந்து ஒரு 1.5 சென்ட்டில் இருந்து 5 to 6 சென்ட் வரைக்குமே சைஸ் வந்து இருக்குது. அண்டு இடையில பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2.25 சென்ட்டு 3.5 சென்ட்டு அல்லது ஒரு 4 to 5 சென்ட் அந்த மாதிரி சைஸ் எல்லாமே சைட்ஸ் வந்து வேக்கன்சி இருக்குது. அண்டு இதில் பார்த்தீங்கன்னா டிடிசிபி அப்ரூவல் அண்டு ரேரா அப்ரூவல் ரெண்டுமே இருக்குது. அண்ட் டிடிசிபி அப்ரூவல் நம்பருமே பார்த்தீங்கன்னா 23/2024. இந்த இயர் நாங்கள் கரண்ட்டில் டிடிசிபி அப்ரூவல் வாங்கி லான்ச் பண்ணியிருக்க ப்ராஜெக்ட் இது. அண்டு ரெரா சர்டிஃபிகேட்டுமே நம்மளோட ப்ராஜெக்ட்டுக்கு வந்து இருக்குது. நம்ம ப்ராஜெக்டை பார்த்தீங்கன்னா ஒரு கேட்டட் கம்யூனிட்டியாக தான் ஃபார்ம் பண்ணிக்கிட்டு வரோம். நீங்கள் சுற்றியுமே பார்த்தீங்கனாலே தெரியும் 7 ஃபீட்டில் வந்து நல்லா பில்லர் போட்டு நல்லா ஸ்ட்ராங்கான ஒரு காம்பவுண்ட் வால் சிஸ்டம் வந்து நாங்கள் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கோம். அண்டு உள்ளக்கையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிசிடிவி ப்ரொவிஷன்ஸ் வந்து நாங்கள் எல்லா ஒர்க்கும் ஃபைனலாக முடிச்சதுக்கப்புறம் செட் பண்ணிடுவோம். அண்டு உங்களுக்கு என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செக்யூரிட்டி கார்ட்ஸோடு சேர்த்து ஒரு கேட்டட் கம்யூனிட்டியாக தான் நம்மளோட ப்ராஜெக்ட் வந்து நம்ம ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அண்டு அடுத்து பார்த்தீங்கன்னா உள்ளக்கே கொடுத்துருக்க அம்யூனிட்டிஸ் எல்லாம் பார்த்துடலாம். அண்டு உள்ளக்கே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நாங்கள் ரோடு ஒர்க் வந்து இப்போ பண்ணிகிட்டு இருக்கோம். அண்டு ரோடோட சைஸ்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 40 ஃபீட் ரோடு அண்டு 33 ஃபீட் ரோடு அண்டு 30 ஃபீட் ரோடு இந்த மாதிரி சைஸஸ் தான் கொடுக்குறோம். உங்களுக்கு மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 30 ஃபீட்டாவது இருக்கிற மாதிரி தான் நாங்கள் வந்து சைஸஸ் வந்து கொடுக்குறோம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 40 ஃபீட் சைஸில் வந்து ரோடோட சைஸ் வந்து அமையுது. அண்டு உள்ளக்கே பார்த்தீங்கன்னா 3 பேஸ் இபி லைன் வந்து வந்துடும். இதுக்கு அடுத்த ஒர்க்காக பார்த்தீங்கன்னா நாங்கள் அதை தான் ரெடி பண்ண போகிறோம். அண்டு உள்ளக்கே பார்த்தீங்கன்னா சோலார் டைப்பில் வந்து ஸ்ட்ரீட் லைட்ஸ் வந்து வந்துடும். அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 மணிக்கு மேலே ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிற மாதிரியே நாங்கள் சென்சார் டைப்லேயே நாங்கள் கொடுப்போம். இது வரைக்கும் நாங்கள் கம்ப்ளீட் பண்ண ப்ராஜெக்ட் எல்லாமே இது மாதிரியான பேசிக் கம்யூனிட்டிஸ் எல்லாமே நாங்கள் கொடுத்துருவோம். அடுத்து உள்ளே வந்து என்ன மாதிரி தண்ணி வசதி கொடுத்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அத்திக்கடை வாட்டர் தான் ஃபுல்லாகவே குடிதண்ணிக்கு வந்து வர்றது. அண்டு எங்கள் லேஅவுட்டுக்குள்ளேயுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சைட்டுக்குமே இண்டிவிஜுவலாக வர்ற மாதிரியே நாங்கள் வந்து பைப் கனெக்ஷன்ஸ் வந்து பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நீங்கள் வந்து எங்கள் லேஅவுட்டில் வந்து வீடு கட்டுறீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு வந்து தனியாக வந்து ஒரு அத்திக்கடை வாட்டர் லைன் எடுத்துக்கிற மாதிரியே நாங்கள் வந்து ப்ரொவிஷன்ஸ் வந்து பண்ணி வச்சுருக்கோம். நீங்கள் இப்போயுமே பார்த்தீங்கன்னாலே தெரியும் ஒவ்வொரு லைன்லேயுமே ஒவ்வொரு சைட்டுக்குமே இண்டிவிஜுவலாக வந்து ஒரு ஒயிட் கலர் லைன் வந்து நாங்கள் இப்போயே வெளியே எடுத்து வச்சுருக்கோம். அண்டு அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா 24 hours போர் வாட்டர் சப்ளையுமே வந்துடும். இந்த 2 கனெக்ஷனையுமே நீங்கள் வீடு கட்டும்போது பார்த்தீங்கன்னா
உங்கள் வீட்டுக்கு தனியாக எடுத்துக்கிற மாதிரியே ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா கனெக்ஷன்ஸ் வந்து நாங்கள் பண்ணி வச்சுருக்கோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராஜெக்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கனாலும் சரி, அல்லது உங்களோட வீடை வந்து நீங்கள் இங்கே கட்டி நீங்களே குடி வரீங்கனாலும் சரி, இந்த ப்ராஜெக்ட் வந்து உங்களுக்கு சூட்டபுளாக இருக்குன்றதுக்கான ரீசன்ஸ் வந்து நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ரீசனாக பார்த்தீங்கன்னா நான் கோயில்பாளையத்தோட டெவலப்மெண்ட்டை தான் சொல்லுவேன். ஏன்னா கோயில்பாளையத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேஎம்சிஹெச் ஹாஸ்பிட்டல் அண்டு வந்து மெயின் பஸ் ஸ்டாண்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோயில்பாளையத்தில் தான் இருக்குது. அண்டு இந்த ரோடுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயின் பஸ் ரோடாகவும் இருக்கனால ½ அன் ஹவர் கொன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோயில்பாளையம் பஸ் ஸ்டாண்டில் இருந்து கருவலூர் போகிறதுக்கான பஸ்லேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் வந்து எப்பயுமே ரன்னிங்லேயே இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கோவை வித்யாலயா அண்டு த இந்தியன் பப்ளிக் ஸ்கூல் அந்த ஆயித்தா இன்டர்நேஷனல் ஸ்கூல்னு சொல்லிட்டு ஸ்கூல்ஸும் சரௌண்டிங்லாம் நிறையா இருக்குது. அண்டு நீங்கள் காலேஜஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்ஃபோ காலேஜ், ஆதித்யா காலேஜ் அண்டு வந்து ஏசியன் காலேஜ், ரங்கநாதர் காலேஜ்னு சொல்லிட்டு நிறைய காலேஜஸுமே சரௌண்டிங் வந்து நிறைய இருக்குது. அண்டு உங்களுக்கு ஹாஸ்பிட்டல்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கேஎம்சிஹெச் ஹாஸ்பிட்டல், குமரன் ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு நியர்பையான ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது. அண்டு சூப்பர் மார்க்கெட், பஸ் ஸ்டாப்புன்னு சொல்லிட்டு நல்ல டெவலப் ஆகிட்டு இருக்க லொக்கேஷன் தான் நம்ம கோயில்பாளையம். இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா கோயில்பாளையத்துலேருந்து நம்ம கோயம்புத்தூர் சிட்டிக்குள்ளே வரைக்குமே போகிறதுக்கான ஒரு மெட்ரோ லைன் ப்ராஜெக்ட்டுமே கவர்மெண்ட்லேருந்து அலாட் பண்ணியிருக்காங்க. அந்த ப்ராஜெக்ட்லேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா டெவலப் ஆச்சுன்னா இந்த லொக்கேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா பர் சென்ட்டோட ரேட்டு டபுள் மடங்கு ஆயிரும். ஏன்னா சென்னைக்கு அடுத்தபடியாக நல்லா டெவலப் ஆகிட்டு இருக்க லொக்கேஷனாக பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் தான் செகண்ட் இடத்துல இருக்குது. ஏன்னா இங்கே கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து உங்களுக்கு ஐடி பார்க்ஸ் வந்து நிறையா இருக்குது. அண்டு அது மட்டும் இல்லாமல் டாப் காலேஜஸ் அண்டு ஸ்கூல்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி டெவலப்மெண்ட்ஸுமே அதிகமாக இருக்குது. அதனால தான் வெளியூர் மக்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா படிக்க வைக்கிறதுக்காண்டியே கோயம்புத்தூரையுமே சாய்ஸ் பண்ணுறாங்க. நம்ம ப்ராஜெக்டில் வந்து நீங்கள் பிளாட் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காண்டி பார்த்தீங்கன்னா 80% வரைக்கும் நாங்கள் பேங்க் லோன் வந்து நாங்கள் அரேஞ்ச் பண்ணி தரோம். அண்ட் பேங்க்ஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா HDFC, LIC, PNB, IDBI, ICIC அந்த மாதிரி பேங்க் எல்லாமே நாங்கள் டைப் வச்சுருக்கோம். உங்களுக்கு டைரெக்டாக நாங்கள் பண்ணி தரதுனாலேயே ஒரு 15 to 20 டேஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோன் ப்ராசஸ்லேருந்து எல்லாமே நாங்கள் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவோம். இல்லை நீங்கள் லேண்டு வாங்கிட்டு உடனே வீடு கட்ட போகிறீங்களா அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேண்ட் வித் கன்ஸ்ட்ரக்ஷன் அந்த மாதிரி லோன் ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. நீங்கள் லேண்டு வாங்குறீங்கனாலும் சரி, இல்லை லேண்டு வாங்கிட்டு உடனே வீடு கட்டுறீங்கனாலும் சரி, இந்த 2 டைப் ஆஃப் ப்ராப்பர்ட்டி பர்ச்சேஸ்க்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 80% வரைக்கும் நாங்கள் லோன் வந்து அரேஞ்ச் பண்ணி தர்றோம். வித்தின் பார்த்தீங்கன்னா ஒரு 50 to 20 டேஸ்க்குள்ளேயே நாங்கள் வந்து லோன் ப்ராசஸ் எல்லாமே பண்ணி முடிச்சிருவோம். இந்த ப்ராஜெக்டை நாங்கள் ப்ரீ லான்ச்சிங்கில் ஸ்டார்ட் பண்ணுறதுனால இங்கே வந்து எல்லா ஃபேஸிங்கில் சைட்ஸ் இருக்குது. நீங்கள் சாய்ஸ் பண்ணுறதுக்கான பெஸ்ட் லேஅவுட்டாகவும் இது அமைஞ்சிருக்கு. இந்த ப்ராஜெக்டை நீங்கள் நேரில் பார்க்க ஆசைப்பட்டீங்கனாலோ அல்லது இந்த ப்ராஜெக்டை பார்த்தீங்கன்னா ஃபர்தர் டீட்டெயில்ஸாக நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிற ஆசைப்பட்டாலோ நான் வீடியோலேயே சாரோட நம்பர் லைவாக கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நம்மளோட ப்ராஜெக்டை வந்து நீங்கள் நேரில் வந்து விசிட் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் நேரில் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு எந்த சைட் பிடிச்சிருக்கோ நீங்கள் அந்த சைட்டுக்கே நீங்கள் சார்ட்டை பேசிவிட்டு உங்களுக்கு பிடிச்ச சைட்டை நீங்கள் ப்ரைஸ் நெகோஷியபிளோடைய நீங்கள் சைட்டை வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறலாம். இப்போதைக்கு ப்ரீ லான்ச்சிங்கில் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கனால பெஸ்ட் ஆஃபர் ப்ரைஸில் தான் கொடுத்துட்ருக்கோம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் கம்பெனி சேல்ஸ் தான் பண்ணிகிட்ருக்கோம். மார்க்கெட்டிங் அந்த மாதிரி எந்த டீமுக்குமே விடுறதில்லை. நாங்களே வந்து ஓனாக ஸ்டார்ட் பண்ணி நாங்களே சேல்ஸும் பண்ணுறோம். அதனால் பார்த்தீங்கன்னா எங்களால் லோ ப்ரைஸில் வந்து கொடுக்க முடியும். நம்ம இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. அண்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ரிலேட்டிவ்ஸ் வந்து கோயில்பாளையம் ஆர் சரவணம்பட்டி லொக்கேஷனில் பிளாட்ஸ் ஆர் வில்லாஸ் தேடுறாங்கன்னா அவங்களுக்கு நம்மளோட சேனலை ஷேர் பண்ணிடுங்க. மறந்துடாமல் நம்மளோட RS ப்ராப்பர்ட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.